ஹை ஸ்குவாட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்ப்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த தம்ப்லைன்ஸில் நம்மளும் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பிஎன்ஜி இமேஜாக இருக்கட்டும், நான் இப்போ என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிஎன்ஜி இமேஜ் ஃபைல்ஸ் இருக்கும், அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், எல்லாமே ட்ரெண்டிங் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட இமேஜஸ் தான் நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட நிறையாவே இருக்குது. அதை நீங்களும் தேவைப்படணும்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து டேரெக்டாகவே நான் ஃப்ரீயாகவே லிங்க் பண்ணி அனுப்பிவிட்றேன். நீங்கள் வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பிற நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் தேவைப்படுது, உங்களுக்கு நான் பார்த்து யூஸ் பண்ணணும், நான் கொஞ்சம் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நாம் அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எனி டவுட்ஸ் வெதர் யூ கால் மீ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம வந்து பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து டம்ப்லைன் சைஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வித்தில் பார்த்தீங்கன்னா 1280 கொடுத்துக்கோங்க. அண்ட் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 720 கொடுத்துக்கோங்க. இதான் வந்து தம்ப்லைனோட சைஸு. பார்த்தீங்கன்னா பிக்சலில் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 வச்சுக்கோங்க, இல்லைனா 200 இப்போ ஓகே தான். 200 செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு கீழே கிரியேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேஜ் கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து தம்ப்லைன் சைஸுக்கான ஒரு பேஜ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் வந்து நான் எடுத்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி நான் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதோட ஃபைலை நான் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் டிசைன் பண்ணதை வந்து நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து சென்ட் பண்ணுங்கள், நமக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஸ்மாலாக ரீசைஸ் பண்ணியாச்சு. கரெக்டான பேஜுக்கு வந்து ஃபாலோ வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கார்னரில் கொண்டு போயிட்டு எரேஸ் டூல் எடுத்துக்கோங்க. எரேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ப்ரஷ் இருக்கும். அந்த ஒரு ஸ்மூத் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ப்ரஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் சைடு வந்து ஸ்மூத் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்க்க அழகாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இமேஜுக்கு வந்து சேம் இதை தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உள்ள இம்போர்ட் பண்ண போகிற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஷாப் 2025 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஈஸியாகவே அதை வந்து கிளிக் பண்ணி என்னால் பேக்ரவுண்ட் வந்து ஒன் கிளிக்லேயே ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து கம்மியான வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குரோம்லேயே பிஜி ரிமூவ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வெப்சைட் ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்களை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ அதை இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கோங்க. நான் இப்போ வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஒரு ஆப்ஷன் வச்சு ரிமூவ் பண்ண இமேஜை வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணி நான் வந்து எரேஸ் டூல் எடுத்துக்கிறேன். எரேஸ் டூல் எடுத்துக்கிட்டு கீழே வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணணும். ஸோ ஸ்மூத் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு எரேஸ் டூல் எடுத்து கிளிக் பண்ணி ஸ்மூத் ப்ரஷ் வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கும் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கீழே வந்து ஸ்மூத் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தேவையான இடத்துல வந்து நம்ம ஸ்கேல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகிக்கிறோம். ஆகிக்கிட்டு கொஞ்சம் சீரியஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஏற்கனவே லேயர் அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை வந்து பின்னாடி தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட் இமேஜ் பின்னாடி தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு இந்த ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்த இமேஜுக்கான அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்.
பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பேக்ரவுண்டு இமேஜுக்கு பின்னாடி வந்து கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு நம்ம வந்து சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து கீழே வந்து அதை டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். மேக்கப் பாவங்கள்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அதில் ஆட் ஆகிருக்கும். நம்ம பரிதாபம் சேனலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கீழே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து தேவையான ஒரு ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை மேலே இருக்குது, கொஞ்சம் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ் டூல் அடித்து அந்த இமேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு வந்து பண்ணிங்கனாலே பின்னாடி வந்து ஒரு இதாகிடும். நம்ம வந்து இதில் கலர் மோடு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் செட் ஆகோ அதை தான் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ கூட ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லேயருக்கு முன்னாடி கூட நான் எல்லோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு தம்ப்லைன் வந்து ஈஸியாகவே 5 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த தம்ப்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.